அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக இனி இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. சனி பகவான் நவ கிரகங்களிலே நீதி தவறாதவராக பார்க்கப்படுகிறார். அவர் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்தாலும் செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு நீட்சி அதிபதியுமாக திகழ்கிறாருங்க சனி பகவான். எனவே மேசராசிக்காரர்களுக்கு அவர் விரயஸ்தானத்திற்குள் ஏழரை சனியின் ஆதிக்கத்தை அதை தீவிர வலுப்படுத்தினாலும் கூட பெரிய அளவிலான சங்கடங்கள் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவிலான சங்கடங்கள் இல்லை என்றாலும் படிப்படியாக சிரமங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருப்பதால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வளவு சதவீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு 50% நன்மை உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 95%, மிதுன ராசிக்காரர்களுக்கு 90% நன்மையும் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் நிரந்தரமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆபத்தை உயர்த்தக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை, 99% அல்ல 100% சிரமம் குறையும் ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்றாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்க்க முடியும். ஆனால் நன்மை 45% மட்டுமே உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு 55% நன்மை உண்டு. கண்டச்சனியாக சனி அமர்வதால் கன்னிராசிக்காரர்கள் அதிக கவனம் தேவை. அதே போன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோகம் உண்டு. யோக சனியாக சனி அமர்வதால் அதிர்ஷ்ட யோகமும் நிரந்தர வாய்ப்புகளும் முதன்மையாக பெறக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான சிரமம் விலகும். நன்மை நிறைவாக உண்டு. பஞ்சம சனி என்பதால் பல வகையில் நன்மை கிடைக்கும். அதே போன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தான சனி என்பதால் சற்று சிரமம் இருந்தாலும் கூட 60% நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக ஏழரை சனி விலகி அமோகமான நன்மை கிடைக்கும் தருணமாக இந்த வேளை பார்க்கப்படுகிறது. 95% நன்மையை மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு 80% நன்மை உண்டு. ஏழரை சனியில் இறுதி தருவாய் என்பதால் சிறப்பான மாற்றம் உண்டு. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதிக கவனம் தேவை. ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிதீவிரமாக துவங்கக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய ராசியாக சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய இரு ராசிகள் பார்க்கப்படுகின்றன. அதே வேளையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மேச ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் சில விஷயங்களில் அதிக விரய செலவுகள் ஏற்படும். ஆனால் சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் பண வரவில் தாமதம் ஏற்படலாம். கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிக்கலாம். கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். சுய ஜாதகத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தால் துல்லியமான பலன்களை அறிந்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது முழுமையாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு முற்றிலும் சாதகமற்ற அமைப்பா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை. ஏனென்றால் ராசியின் நீட்சி அதிபதி விரயத்தில் அமர்வதால் ராசிக்கு கைகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்வதால் நிச்சயமாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. எதை செய்தாலும் அதை சற்று கூடுதல் கவனத்துடனும் தெளிவுடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள் குறையும். சனி பகவான் இந்த வேளையில் 2, 6, 9 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குடும்ப ரீதியாக கொடுக்கல் வாங்கல் சற்று கூடுதல் கவனம் தேவை. சுகஸ்தானம் என்பதால் நண்பர்கள் வட்டாரத்திலும் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். எல்லா பணிகளிலும் சற்று கவனத்துடன் இருந்தால் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் சனியால் சிரமங்கள் குறைந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனி பகவான் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல விரயங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. வரவுக்கு மீறிய செலவு உறுதியாகவே இந்த வேளையில் எதிர்பாராத வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. வரவுக்கு மீறிய செலவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் செயல்பட்டாக வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எதிர்பாராத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது மட்டுமல்லாது பெரும்பாலும் விரய செலவுகளை திட்டமிட்டு முறையாக கையாண்டால் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் உண்டு. ஏழரை சனி என்றாலும் உறுதியாகவே திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். தசாபதிகள் அனுகூலமாக
இருப்பின் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழல் இல்லை என்றால் கடன் சுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சற்று தாராளமாக செலவு செய்தால் அதிக கடனில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. எனவே மேசராசிக்காரர்கள் கவனத்துடன் இருங்க. திருமண முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். ஆனால் இந்த தருணத்தில் கடன் வாங்கினால் கூட பெரிய அளவில் சிரமம் இல்லை. கடன் கொடுத்தால் அதில் பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. மேசராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் ஏற்படும் போது உறுதியாகவே அவற்றை விட்டு விலக்குவது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு எட்டப்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருப்பதால் பல சிரமங்களை நிச்சயம் மேசராசிக்காரர்கள் தவிர்க்க முடியும். வெளியூர் பயணங்களில் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து அலைச்சலை குறைத்து நன்மை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். பொருட்கள் தொலைந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அதிக கவனம் நிச்சயம் தேவை. உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கலாம். பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முன்கூட்டியே எதை செய்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயம் அனுகூலமாக கைகூடும். தொழில் வியாபாரத்தில் சனி பகவான் மிக வலுவாக விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அவை கிடைத்தாலும் கூட எப்படி செலவாகிறது என்று தெரியாத ஒரு சூழல் ஏற்படும். எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வங்கி, நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் எதிர்பாராத அளவிற்கு வருமானம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரித்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். ஆனால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேசராசிக்காரர்களுக்கு உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் கட்சியில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த தருணத்தில் 7.5 சனி என்பதால் மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்க இயலாத ஒரு சூழல் உண்டு. ஆனால் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். 7.5 சனியின் பாதிப்புகள் குறைந்து நிச்சயமாக இனி நடக்க போவது நன்மை நிறைந்தவையாக 7.5 சனியாக இருந்தாலும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும்.